அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டையே இன்னைக்கு உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டிக்கு அருகில் உள்ள சிப்காட்டுக்கு பக்கத்துல கூடிய கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இரவு 7 மணி வாக்குல அந்த குழந்தையினுடைய உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ உயிர் இருக்கு. அப்புறம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போகும்போது தான் அங்க சிகிச்சை பலனின்றி இந்த குழந்தை உயிரிழக்குது. இதுல பாதிக்கப்பட்ட குழந்தையும் வடமாநிலத்தை சார்ந்த பீகாரை சார்ந்தவர்களோட குழந்தை தான். இந்த சம்பவத்துல குற்றவாளி இருக்கக்கூடிய பிபின் மஞ்சி அப்படிங்கிற நபரும் அதே பீகார் சார்ந்த ஒரு நபர் தான். கிட்டத்தட்ட அந்த பகுதியை வடமாநிலத்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு பக்கத்துல உள்ள மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஊடகங்கள் போயிட்டு கேட்கும் பொழுது இங்க இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அடிக்கடி நடக்குது. இவர்கள் என்ன பண்றாங்க, இவர்கள் எந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ரொம்ப அச்சமா இருக்கு. இப்படி ஒருத்தங்களை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நாம குடும்பமா குடியிருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்துது அப்படிங்கறத நேரடியா போலீஸ் கிட்டே அவர்கள் சொல்றாங்க. அதே போலீஸ்காரங்க என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, எங்களை நீங்க இது இந்திக்காரங்க மூலியமா நீங்க போய் போராட்டம் பண்ணீங்கன்னா நீங்க காலி பண்ணுங்க ஊரு, எங்களுக்கு நாங்க காலி பண்றதுக்கா சரிங்க, இவங்களுக்கு இடம் விட்டு வச்சுக்கிறோம். சொல்லுங்க சார், இந்த இடம் இப்படி இருக்குது. குழந்தை இந்த பொதுர்ல இருந்து எடுத்தாங்க நைட்டு 7 மணிக்கு. இது மாதிரி கொட்டி பொறுக்கி போட்டுடுறாங்க, விட்டுடுறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி? அதே கொஞ்சம் அப்படி போனீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கும். செருப்புங்கோ, அந்த லப்பருங்கோ, கிளாத்துங்கோ, அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அண்ணாமலை அவர்கள் முதல்ல ஒரு நீண்ட தன்னுடைய ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதாவது தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களால் இங்க அதிகப்படியான குற்ற சம்பவங்கள் நடக்குது. எப்பவுமே அண்ணாமலையோட அந்த ஒரு பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவோட இருக்கும். வெறுமனே கருத்து சொல்றதோட நிப்பாட்டாம மொத்த எத்தனை இடங்கள் நடந்திருக்கு இது மாதிரி இருக்குன்னா புள்ளி விவரங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இதுலயுமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விவரங்களை அவர் குறிப்பிட்டிருக்காரு. கடந்த சில மாதங்கள்ல அதிகப்படியா வடமாநில தொழிலாளர்களால இது மாதிரி சிக்கல் ஏற்படுது அப்படின்னு சொன்னதோட எந்தெந்த இடங்கள்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஜூன் மாதத்திலேயே சென்னையில மூதாட்டி கிட்ட சங்கிலி பறிக்க முயன்ற ஒரு வடமாநில இளைஞர், தாம்பரத்துக்கு பக்கத்துல இளம் பெண்ணிடம் பாலியல் தொல்லை, அதே மாதிரி வேளச்சேரி பேருந்து நிலையம் அருகே 61 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை, திருவள்ளூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறல், வேளச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணிற்கு பாலியல் தொல்லை, 15 வயது சிறுவன் உட்பட 3 மாநில தொழிலாளர்கள் இதுல கைது, சென்னை மதுரவாயில் பகுதியில் அதிகாலை வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டு இருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல். இது எல்லாமே அவரோட ட்வீட்ல அவர் பதிவு பண்ணியிருக்கிற செய்தி. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்டு என்ன சொல்ல வர முயற்சி பண்றாரு அப்படின்னா, சமீப காலமாக அதிகரிச்சிட்டு இருக்கு வடமாநில தொழிலாளர்களுடைய அத்துமீறல் அப்படிங்கிறது. ஸோ அவர்களுடைய அதிகப்படியான குடியேற்றம் இதற்கு ஒரு காரணமா இருக்கலாம். அவர்களுக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை விட தமிழ்நாட்டில் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா அவர்கள் பார்த்து இங்கே புலம்பெயர்றாங்க, இங்கே தங்குறாங்க. ஸோ அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது இது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு தரப்புல சொன்னாலும் அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இதை தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய தீர்வு அப்படிங்கிறது இவர்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட் ஒன்று நீங்க கொண்டு வரணும், உள் நுழைவுச்சீட்டு ஒன்று கொண்டு வாங்க, இவர்களினுடைய எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற இடம், இவர்கள் எப்போ வர்றாங்க எப்போ போறாங்க அப்படிங்கிற அந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட அவர்கள் எப்போ வராங்க, எங்க இருக்காங்க, எப்போ போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்வு. இன்றைக்கு அதே ஸ்டாண்டை அண்ணாமலை அவர்களும் எடுத்திருக்காரு. இவர்கள் குறித்தான தகவல்கள் நம்ம கிட்ட இருக்கணும், அப்பதான் போலீஸால துரிதமா நடவடிக்கை எடுத்து செயலாற்ற முடியும் அப்படிங்கிறது. சீமான் அவர்கள் ஒரு படிக்கு மேலேயே என்ன பண்றாரு அப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் நீங்க போடுறீங்க, அவர்கள்லாம் ரீல்ஸ் எடுத்துட்டா இருக்காங்க, திரைப்பட பாடலுக்கு ஆக்ட் பண்ணிட்டா இருக்காங்க, ஏன் இன்னும் துரிதமான நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப காட்டமா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட இதை சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவேக அரசுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான நேரம். ஏன்னா இது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் அப்படிங்கிறது மக்கள் டைம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பவர் கட்டு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதற்கெல்லாமே ஒரு 6 மாச காலம் போகட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே இருக்க மாட்டாங்க. நீங்க மாசம் 2000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்க, அது கிட்டத்தட்ட 6 சிலிண்டருக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க, அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே மக்கள் டைம் கொடுப்பாங்க. 6 மாசம் எடுத்துக்கங்க, 1 வருஷம் எடுத்துக்கங்க, நிதி நிலைமையை சரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நிதானமா பண்ணுங்கன்னு வெயிட் பண்ணுவாங்க. இது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மக்களுடைய அன்றாட அந்த வாழ்வியலை பாதிக்கிற மாதிரியான மின்வெட்டு பிரச்சனை, இதற்கெல்லாம் டைம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால அதற்கெல்லாம் தாவேக அரசு நமக்கு நிதானமா பண்ணிக்கலாம், டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க கூட கூடாது. ஸோ கிட்டத்தட்ட துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. ஸோ முக்கியமா அண்ணாமலையினுடைய ஸ்டாண்ட் நம்ம ஏன் இங்கே ஒரு பேசு பொருள் ஆக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் நேற்று வரைக்கும் நான் ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சியில இருந்த நபர். எல்லாருமே இந்தியர்கள் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் சொல்றாரு இல்லையா, நான் ஒரு பெருமை மிகு தமிழன்,
அண்ட் ஆல்சோ அன் இந்தியன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாண்ட்ல இதுக்கு முன்னாடி அவர் வந்து இல்லை. கிட்டத்தட்ட தமிழன் அப்படிங்கிற அடையாளங்கிறது தனித்துவமானது கிடையாது, இந்தியன் அப்படிங்கிறதா நமக்கான ஒட்டுமொத்த அடையாளம் அப்படிங்கிறதுல தான் அவர் வந்து அரசியல் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் பிஜேபியில் இருக்கும் பொழுது. இப்ப தனியா வந்து வெளியே ஒரு இயக்கத்தின் கீழ் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்காரு, நாளைக்கு கட்சியும் ஆரம்பிக்க வந்து போறாரு இல்லையா. அப்ப அதற்கான ஒரு மாற்றம் தான் இதுன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வடமாநில தொழிலாளர்களை ஒரு குறி வச்சு நம்ம பேசணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஒரு இனவாதமா பார்க்கப்பட்டுச்சு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சீங்கன்னா தெரியும், கோபி சுதாகரோட வீடியோக்கெல்லாம் வடக்கு ரயில் பாவங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நிறைய வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியா குடியேற்றம் இங்க பண்றாங்க, அவர்கள் அதிகப்படியாக அங்கே வந்து குடியேறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது பெரிய அளவு சர்ச்சைக்குள்ளாச்சு. அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களால் பெரிய அளவு வந்து பகிரப்பட்டாலும் நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே வந்து அடிக்கிறாங்க, அங்கே வந்து வன்முறை ஈடுபடுறாங்கன்னு சொல்லி நார்த்துலலாம் அங்கே பிரச்சாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இங்கே யாருமே அடிக்கலாம் இல்லை, அவர்கள் யாருமே இங்கே பெரிய அளவில் துன்புறுத்தலாம் இல்லை. இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்கும்போது இயல்பாகவே அவர்கள் மீது ஒரு கோபம் வரதான் செய்யும். அதனால அதெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தா நம்ம சரி பண்ண முடியாது. கிட்டத்தட்ட சட்டங்களை வந்து கடுமையாக தான் செய்யணும், அவர்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை அதிகப்படுத்தலாம். யாருமே இங்கே அவர்கள் வரக்கூடாதுன்னு கூட சொல்லலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை கூட வந்து இந்த மாதிரி விமர்சனங்களை அதிகப்படியுமா தாங்கினவங்க தான். ஏன்னா சீமானவர்கள் எது பேசினாலுமே வந்து இது ஒரு கிட்டத்தட்ட இனவாதத்தை வந்து ஏற்படுத்துது, தொடர்ச்சியா சீமான் அவர்கள் இங்கு உள்ள பிற மொழியாளர்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. இப்போ அந்த கருத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டா அப்படியே எல்லா கட்சிகளும் எடுக்கிறாங்க. நீங்க அண்ணாமலையோட இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது யாருமே வந்து அண்ணாமலை இனவாதம் பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. யாருமே கூட வந்து பாத்தீங்கன்னா வடமாநிலத்தில் இருக்கிறா நீங்க ஏன் அப்படி பேசுறீங்கன்னு கேட்கல. அந்த பகுதியில் உள்ள மக்களே, இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களே வந்து என்ன பண்றாங்கன்னா இவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும், இவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியலங்கிற இடத்துல அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கிறது இன்னைக்கு இயல்பாவே மக்கள் மத்தியில ஒரு அரசியலா மாறி நிக்குது. அதே மாதிரி வேலை வாய்ப்பு பறி போறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ வந்து என்னன்னா தமிழர்கள்லாம் வந்து படிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க, இனிமே வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான வேர்வை சிந்தி பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் அவர்கள் பார்க்க மாட்டாங்க, அதனால வெளியிருந்த ஆட்கள் இங்க மேன் பவருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு குரல் தான் ஆளும் தரப்புல இருந்து அடிக்கடி வரும். கடந்த முறை திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிகப்படியான வரமானத்தவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல சென்னைக்கெல்லாம் வரும்போது இதை தான் சொல்லுவாங்க, இங்க வந்து அடிமட்ட வேலைகள் பார்க்கறதுக்கு ஆட்கள் கிடையாது, தமிழ்நாட்டில் யாரும் பண்ண மாட்டாங்க, இங்க எல்லாரும் படிச்சு முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க, அதனால அவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தமிழ்நாட்டில் தான் கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து பல தொழில் சார்ந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மூட்டத்துக்குள் தொழிலாளர்கள் முதற்கொண்டு எங்களுக்கு வந்து இப்ப வேலை இல்லை, மொத்தமா வடமாநிலத்திற்கு கொடுக்குறாங்க, அப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை எங்களை விட குறைவான ஊதியம் வாங்கிக்கிட்டு பண்றதுக்கு அவர்கள் வர்றாங்க அப்படின்னா அங்க கொடுத்துட்றாங்க, அப்ப எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பேட்டிகளும் நாம பார்க்க முடியும். எனக்கு என்ன கம்மியா கொடுக்குறீங்க, அவனுக்கு மண்ணா அதிகமா கொடுக்குறீங்க, கூலி பிரச்சனை தான். அவங்களே கேட்டாங்க. இப்போ நீ 10 ரூபாய் வாங்குறல, இந்திக்கார பசங்க வந்துட்டு 7 ரூபாய் 8 ரூபாய்க்கெல்லாம் வேலை செய்யறானுங்க. அப்போ யாரை கூப்பிடுவோம், நான் 2 ரூபாய் மிச்சம் அதில் எனக்கு மூட்டைக்கு அது சொல்றாங்க சார். அப்போ அவனுங்களால தான் இப்போ பிரச்சனையா வருது. 30 ரூபா கோழி காட்ட நீ 20 ரூபாய்க்கு மூட்டை தூக்குறேன், நான் 50 ரூபா காட்டா 30 ரூபா காட்டு, இப்படி கை காட்டுறான், அம்மா நான் தூக்குறேன் அப்படின்னு இப்படி கை காட்டுறான். ஸோ இதில் வந்து தாவேக அரசு இந்த ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கக்கூடிய உள் நுழைவு சீட்டு அப்படிங்கிற ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்களுக்கு பாராட்டு தான் குவியும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக அரசு வந்து திட்டமிட்டு ஒரு இனவாதம் பண்றாங்கன்னு விமர்சனங்கள்லாம் முன்வைக்கவே மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை அப்படிங்கிறது அவர்கள் வந்து வரட்டும், வேலை பார்க்கட்டும், எல்லாம் பண்ணட்டும், ஆனா கிரைம் ரேட் அப்படிங்கிறது அவர்களுடைய வருகையின் பின்னாடி அதிகமாயிருக்கு, அவர்கள் நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய குற்றங்களும் வந்து அதிகமாயிருக்கு, அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது அதற்கேற்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், இல்லைன்னா அங்க பாதிக்கப்படுறது சாதாரண இயல்பு நிலை மக்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். அதனால நிச்சயமா தாவேக அரசு தலையிட்டு இதுல ஒரு தீர்வு வந்து கொண்டு வரணும். வேலையிலிருந்து நம்மளை வெளியேற்றினதுனால அந்த வேலைக்கான தேவை அப்படியே இருக்குது, அதனால வெளி மாநிலத்தவன் வந்து நிறைச்சிடறான். இங்கே என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே நம்ம இமய வரை பரவி இருந்த இனக்கூட்டம் குறுகி 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 ஒரு காலடியில் சுருங்கி நிற்கிறோம். இப்போ இந்த நிலத்துக்குள்ளே வந்துட்டான்னா, இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரம் அவன்கிட்ட போயிடுச்சுன்னா நம்ம நிலமற்ற அரசியல் அதிகாரமற்ற அடிமைகள் ஆயிடுவோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம உழைப்பில் ஈடுபடணும். மனித அறிவாற்றல், மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். இதான் அடிப்படை. ஒரு அறிவு சமூகம் அப்படிதான் சிந்திக்கும். இப்போ வட இந்திய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் பல பேர் தமிழ்நாட்டு, புதுச்சேரி, கேரளா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிட்டாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வடகிழக்கு மாநிலங்கள் போல் நாங்கள்லாம் திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர் போனால் உள்நுழைவு அனுமதி பெறுகிறோம். வீசா எடுக்கிறோம்ல, அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட்.
அப்படி இங்கே புதுச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு உள்நுழைவு அனுமதி. யார் உன்னை கூட்டிகிட்டு வந்தது, என்ன வேலைக்கு வந்திருக்க, எங்கே தங்குவ, உன்னுடைய அடையாள அட்டை எது, எவ்வளோ நாள் இங்கே இருப்ப, வா வேலை செய்ய சம்பளத்தை வாங்க போயிட. ஆனால் வாக்குரிமை கிடையாது. வாக்குரிமை கொடுத்தால் இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நான் அடிமையாயிருவேன், நிலமற்ற அரசியல் அதிகாரமற்ற அடிமையாயிருவேன். கண்ணு முன்னாடி என் தாய் நிலத்தை இழந்து நாங்கள் நிலமற்ற ஏதிலியர்களாக அடித்து விரட்டப்பட்டோம் ஈழதாயகத்தில். அந்த நிலை இன்னும் ஒரு முறை என் இன சொந்தங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் இன்னர் லைன் பெர்மிட், உள்நுழைவு அனுமதி கொடுக்கணுங்கிறோம்.